அப்படியே உரைக்கணும் மஞ்சள் ஆட்டம் கழிஞ்சா நோவுன்னு சொல்லிட்டு போய் மஞ்சள் ஆட்டம் கழியும். மஞ்சாவில் நம்ம மஞ்சள் ஊற்றா இருக்குது அதுமாரி கழியும். அப்போ நோவு வச்சுன்னு சொன்னால் உடனே வேணாம். வணக்கம் நண்பர்கள், இது உங்களே தமிழ் வில்லேஜ் சேனல். நான் உங்கள் அருள் பேசுறது. இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா ஓகூர் கிராமத்திற்கு வந்திருக்கோம். இது வந்து போலூர் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். இந்த கிராமத்தில் வந்து ஒரு வயசானவர் வந்து கோழி, நாட்டுக்கோழி வளர்த்துன்னு இருக்கார். வீட்டில் எப்படி நாட்டுக்கோழி வளர்க்கணும் அதுதான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கண்ணு கவுண்டர்னு. என்ன ஊர்? ஓகூர் கிராமம், போலூர் தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க. ஆமாங்க. நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு எப்படி நம்ம முறையாக வளர்க்கலாம்? எப்படி முறையாக வளர்க்கனா, நம்மளுக்கு சுற்றி மேயத்துக்கு வச்சிருந்தா முதல்ல ஒரு கோழி வாங்குகிறோம். அதுக்கு தீனி போட்டு வச்சுக்கின்னு அப்படியே இருந்தவனும் யாருக்குன்னா சாவில் வந்து வீயும். அவங்க அப்படியே முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டையை அப்படியே எடுத்து வச்சுருப்போம். அந்த முட்டையினால கோழி வந்து உற்பத்தி ஆகிக்குங்க. எவ்வளோ கோழி வாங்குவீங்க? நாங்களாம் அப்படி கோழியே வாங்க மாட்டோம், ஒரு கோழியை தான் வாங்குவோம். அதுதான் ஒரே கோழி வாங்கியாந்து அது முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டையை எடுத்து ஒரு நெல் தானியம் தான் அதில் வச்சு வைப்போம். கரெக்டாக முட்டை போட்டுனே வரும். ஆயத்தில் உக்காந்துச்சு முட்டை போட நின்றுச்சுன்னா அந்த முட்டையை வெக்கில் ஊட வச்சு ஒரு தட்டில் அந்த முட்டையை எடுத்து வச்சு அந்த கோயை விட்டுருவோம். அதில் வக்கீலில் வச்சு தான் விடுவீங்களா? ஆமாம், வெக்கில் வச்சோம்னா அது சூடு. வக்கீல் சூடு. ஆமாம், கோழி மாரி சூடு. அது அதுலேயே வச்சுட்டோம்னா அது முட்டையிலே உட்காரும். 3 நாளைக்கு ஒரு தரம் கோழி உட்காரும். உட்காந்துக்கு தான் இருக்காது, 4 நாளைக்கு தான் உட்காந்து கிடக்கும். சில அப்புறம் என்ன பண்ணோம், நம்மளே கரெக்டாக 3 நாள் பொத்து எடுத்து வெளியே விட்டுணும். வெளியே விட்டுனா ஓடி தண்ணி குடிச்சுட்டு தூண்டு திரும்ப அதிலே வந்து உட்காரும். இப்போ நீங்கள் வந்து வாங்கும்போது ஒரு கோழி ஒரு சேவல் வாங்குவீங்களா? சேவல் வாங்க மாட்டோம். சேவல் பக்கத்தில் யாருதுன்னா இருந்தால் அதில் போய் வந்து வீயும். இப்போ அது சேவல் அங்கே ஒரு சேவல் வந்து ஓடிச்சே அதுமாரி வந்து வீயும். கோயிலுக்குன்னா பக்கத்தில் சேவல் எங்கே இருந்தாலும் அது வந்துடும். சரி, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கோழி வாங்கி எத்தனை கோழி நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க? அதான் சொல்லிங்கன்னா வரேண்ணே. அது கேளு. அதோட அந்த கோழி ஒரு 10-12 முட்டை வைப்போம். வச்சோம்னா 12-15 முட்டையோ எத்தனையோ இருக்கிறத வைப்போம். அப்படியே குஞ்சு பொரிச்சிடும். எத்தனை கரெக்டாக 21 நாளில் பொரிக்கும். 21 நாள். ஆமாம், கணக்கு பண்ணுவோம். நான் கணக்கு பண்ணியிருப்பேன். 21 நாள் ஆச்சுன்னா 20 நாள் ஆனால் கோழி குஞ்சு கத்தும். அப்புறம் உடனே 21 நாளத்தை குஞ்சு பார்த்தாலும் சுத்தமாக இறங்கணும். 22 நாள் எல்லாத்தையும் எலியை எடுத்து விட்டு அந்த நொய் இருக்கும், அந்த அரிசி நொய் நுணுக்கி வச்சுருப்போம். அத்தனை போடுவோம். அதான் முதல்ல சாப்பிடுவோம். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு கோழி வாங்கி தான் இப்போ வந்து அது எத்தனை குஞ்சு பறிக்கும்? இதான் 10-12 முட்டை 15-16 முட்டை வைப்பீங்க. பறிச்சிருங்களா? அது பொரிச்சிடும். அந்த 16 குஞ்சும் பொரிச்சிச்சுன்னா அப்படியே இருக்கும். அப்படியே உயரம் ஆச்சுன்னா அப்படியே ஆவா டக்குன்னு வேறு சாவல்கிட்ட இந்த ஆத்தா என்ன பண்ணோம், திருப்பி எப்போது மேலே அந்த சாவல் வீயத்து அந்த பெரிய கோழி என்ன பண்ணணும், அத்தனை முட்டை போடணும், திருப்பணும். இந்த குஞ்சு என்ன ஆகுதுன்னா இப்படியே இருக்கும். அது முட்டை போகிறதுக்குள்ள இது எல்லாம் வடப்போட்டி ஆகிடும். ஒரு கோழி வாங்கி நீங்கள் வந்து நிறைய கோழி உற்பத்தி ஆக்கிடுறீங்க. ஆமாம், 10 குஞ்சு 16 முட்டை பொரிக்குதுன்னா 16 குஞ்சு இறங்கிச்சுங்க. அதில் ஒரு 10 குஞ்சு பொட்டை கோயாக இருக்கும், ஒரு 6 ஆகி சாவலாக இருக்கும், இல்லை 6 ஆகி பொட்டையாக இருக்கும், 6 ஆகி மிச்சம் சாவலாக இருக்கும். அப்படியே பாதி கலப்பட்டமாக அப்படியே இருக்கும். வந்து நம்ம கிராமத்தில் வந்து இப்போ முதல்ல நம்ம நாட்டுக்கோழி வந்து வளர்க்கணும்னா முதல்ல ஒரு கோழி வாங்கினா, ஒரே கோழி வாங்கினா கோழி வேகமாக தான் 100 கோழி ஆக்கிக்கலாம். 100 கோழி ஆக்கிக்கலாம். ஏன் நீங்கள் சுமார் எத்தனை கோழி வந்து உற்பத்தி பண்ணீங்க? அதுதான் எனக்கு கேள்வி. நான் பண்ண ஒரு 30 வருஷம்லாம் கூட இருந்துச்சு. 19 கோயோ 20 கோயோ இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? அதுக்கு முன்னே வந்து ஒரு 20 கோயிலோட வச்சுருப்பேன். அப்பப்போ விற்று விடுவேன் நான். இங்கே வந்து இடந்து வாங்குறேன். மொத்தமாக வந்து நீங்கள் வச்சுன்னு இருக்காமல் வீட்டில் வந்து அது உற்பத்தி பண்ணி 20 கோழி ஆட்டு விற்றுனே இருப்பீங்க. விற்றுடுவேன். அப்போ நேற்று கூட விற்றுட்டேன். கோழினால நல்ல லாபம் கிடைக்குதுங்களா? கோழியில் லாபம், நல்ல லாபம். இப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு பண்ணையில் வளர்க்குறா போல் தீவனம்லாம் போட்டுலாம் வளர்க்குறதில்ல? அதுமாரி தான் வளர்க்குறாங்க. சில பேர் வளர்க்குறாங்க, நம்மளுக்கு வயசு கிடையாது. அதெல்லாம் அந்த கூண்டு கட்டணும்,
அதுதான் கேட்குறது. இயற்கை முறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து கோழி வளர்க்குறீங்க. இப்போ வந்து அந்த கோழி வந்து அப்படியே நடமாட விட்டு தான். ஆமாம், அதனால் போயிட்டு அது இறைய அதை பொறிக்கிறது இல்லை, அதே பேக் மாவிட்டா ஓடி அது பானா போவோம். இன்னைக்கு வரல அது பானை எங்கே இருந்தாலும் பறந்து ஓடியாந்து வீந்து போடலாம். தம் வாசல் நீங்கள் கையில் எதுனா வந்து அதுக்கு தீனி போடுறது யானமே தருவேன். தீனி வந்துச்சுன்னா அந்த கோழி பார்த்தா அப்படியே ஓடியாரும். அப்படியே அதுக்கு யானத்தை எடுத்துன்னு வந்த வருஷம் பாய்ச்சிங்கன்னா பானை அங்கேருந்தே பார்க்கும். கிணத்துல யானத்தை பார்த்தா எல்லாம் பறந்து ஓடியாந்து வையும். கோழி எல்லாம் எட்ட போயிடுச்சு. அடி இப்படி பூச்சி அதுக்கு. இப்போ வந்து எவ்வளோ முட்டை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? நாம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுமா? என்ன அதான் தோராயமாக சொல்ல வேண்டியது. தோராயமாக சொல்லிட்டு அந்த புகத்தான் அந்த வருஷம் எல்லாம் கூட ஒரு 5 முட்டை 20 முட்டை 30 முட்டை அப்படியே வீட்டு பீராவில் தான் வச்சுட்டு இருந்தேன். இவருக்கு முட்டைங்களை வந்து பீரோவில் வைக்கிறீங்களா? அப்பப்போ விற்று நான் வச்சுடுவேன். எதுக்கு முட்டை? பிரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களா? ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களா? ஆமாம். இப்போ அதை வச்சு நம்ம கோழியை வந்து அழவங்காத்தா பொறிக்குங்களா? அழவங்காக நம்ம அது மேலே வைக்கலாம். நான் அழுத்தத்தில் வைக்க அது வைக்கிறது கிடையாது. அது ஈட்டு அதிகம் வந்து குளிர்ச்சி, அது வந்து சூடு இருக்கணும். அதெல்லாம் சூடு இருந்தால் வந்து முட்டையை வந்து பாதுகாக்க கிடையாதுக்கு. இது முட்டை ஆகாது நெல்லாக இருக்கிறதுனால பிரிட்ஜில் வைக்கிறங்க. இப்போ நீ முட்டை கேட்குற அதுமாரி பிரிட்ஜில் வச்சுருந்தா கோழி முட்டைன்னா வாங்கி பிரியா வாங்கி போடுறாங்க. இந்த 10 ரூபான்றது 5 ரூபான்னு கூட வாங்கி போடுறாங்க. ஒரு முட்டை எவ்வளோங்க கொடுக்குறீங்க? இங்கே நம்ம வில்லேஜில் 10 ரூபான்னு கொடுத்துட்றோம். பொழுது 5 ரூபா. 5 ரூபா. இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டை முட்டை விற்றா 5 ரூபா. அங்கே வந்து லோக்கலில் வந்து ஒரு 10 ரூபான்னு விற்றுறேன். 10 ரூபா. சரி, இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கணும்னா முறையாக வந்து ஒரு கோழி வாங்கினா போதும். ஒரே கோயில ஒன்று ஆகிடும். ஒரு கோழி வச்சு தான் நம்ம உற்பத்தி பண்ணணும். அது என்ன பண்ண போது? இப்போ வந்து இந்த நோயெல்லாம் தாக்குது இல்லை? ஆமாம். இப்போ அந்த நோயெல்லாம் வந்து தாக்காமல் இருக்குது. நீங்கள் இயற்கை முறையில் வந்து என்ன வைத்தியம் பண்ணுறீங்க? அதுக்கு கோழிக்கு எந்த வைத்தியம் பண்ணுறது கிடையாதுங்க. நாட்டு கோழி அப்படியே வரும், தீனி போட்டு இன்னும் நேக்கு கஞ்சி ஒரு கோழி சாகுதுன்னு தெரிஞ்சால் டக்குன்னு விற்றுப்பிடுவோம். விற்றுடுவோம். அந்த பட்டத்தை வந்து அப்படியே தள்ளிவிடுவோம், விற்றுடுவோம். அப்புறம் மீண்டும் இது இன்னும் வந்து அதுமாரி இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வரல. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் அது இயற்கையாக வந்து வாங்கி விட்றாங்க. தேர்றதுனால அது வந்து எந்த நோயும் தாக்கலை. கூட வந்து நாட்டுக்கோழி வந்து கேட்குறாங்க. சாவில் வந்து இப்போ முறிக்கிறதுக்குன்னு வந்து நாட்டுக்கோழி சாவலுக்கு வந்து வாங்கி விட்றாங்க. இது வந்து முட்டைக்கும் வாங்கி போடுறாங்க, நிறைய வாங்கி போடுறாங்க. சேவல் வந்து முறிக்கிறதுக்கா? அந்த முறிக்கிறது வாங்கி போடுவாங்க. இந்த ஏழைக்காரு கும்புறாங்களா, எத்தனை கும்புறாங்களா கோயிலுக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு முறியுதோ. நான் கோயில் மேலே விடணும், நான் என் பிள்ளைக்கு பெறாத்திக்கிறேன், நான் என் குல தெய்வத்துக்கு நான் பெறாத்திக்கிறேன். எத்தனை நாட்டில் எத்தனை இது அதுமாரி எத்தனை இது அதுமாரி சொல்லி வாங்கி விடுவாங்க. இல்லை எத்தனையோ இதுக்கு வாங்கிக்குவாங்க. ஒருத்தன் மெண்டு இருப்பான், டேய் அவனுக்கு எங்கேயே இதுல ஆப்பிட்டுக்கிறான்டா. அதுக்கெல்லாம் வந்து இந்த கோழி வந்து அல்லாது எல்லாம் இந்த கோழி தான் சாவடிப்பாங்க. என்ன பண்ணுறது? ஜனம் நம்புறாங்க. அதை போல் டே அவன் எல்லைக்காரில் மாட்டுக்கிறான்டா, எங்கேயோ அவனுக்கு கைப்பு எடுக்கணும்டா, அந்த கோழி வாங்கி போய் அவனுக்கு சுற்றி விடணும்டா அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கிறவங்க ஐயோ எம்மான கூட ஆய்மை போகுது, போய் இப்போ யார்கிட்ட இருக்குதுன்னு வந்து வாங்கி போவாங்க. அதுமாரி தான் நடக்குது நாட்டில். அதுமாரி வாங்கி போடுவாங்க. இந்த நேற்று கொடுத்தாவத்தை வந்து இந்த கோழி இந்த வீட்டுக்கு போய் 2 வாங்கி போனோம். இப்போ நீங்கள் வந்து சேவலில் வந்து அதிகமான லாபம். கோழி கூசுன்னா 500 ரூபா. இப்போ வந்து நோய் தாக்குதுன்னா கிராமத்தில் வந்து கோழிக்கு வந்து நோய் தாக்குது. அது எப்படி வந்து அந்த நோய் தாக்கியிருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க முதல்ல? கோழி எப்படி ஒன்று அதுமாரி வெய்ய காலமாக ஆச்சுனாவே அதெல்லாம் இதுமாரி நேரத்தில் அதுக்கு கோழிக்கெல்லாம் யாருன்னா ஒரு இது கோழி நோய்க்கு வர கோழி அறுத்து சாப்பிட்ருப்பாங்க. அதை குடலுக்கு போட்டாங்கன்னா அத்தை போய் இது துண்டா அந்த நோய் இதுக்கு தொத்திக்கும். அப்படியே தொத்துதா? அதான் நோய் வர்றது. அப்புறம் அதுக்கு தான் வந்து எவனா நோய் இறக்குறோம் கோழி கறக்கிட்ட வந்து அறுத்து சொல்ல மாட்டாங்க, கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க. குடல்களில் போட மாட்டாங்க, எங்கன்னா மறைச்சிடுவாங்க. அப்படி மீண்டும் அதுமாரி இருக்குதுன்னா வெங்காயம் தூளை வெட்டி இப்போது அது வந்து அந்த கோழி வந்து நோயாக இருக்குன்னா எப்படி அது எதுவும் தீனி சாப்பிடாது, அப்படியே உறங்கிக்கணும். அப்படியே உறங்கிக்கணும். மஞ்சள் ஆட்டம் கையா நோவுன்னு சொல்லி கண்டுக்கணும். மஞ்சள் ஆட்டம் கையும் மஞ்சள் நம்ம மஞ்சள் தண்ணாக்குதே அதுமாரி கையும். அப்போ நோவு வச்சுட்டோன்னா உடனே வேணால் அந்த கோயை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் இன்ஜெக்ஷன் பண்ணிடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க, எந்த கோயிலும் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு வந்து இயற்கை முறையில் என்ன போடுவீங்க? இயற்கை ஒன்றுமே போடுறது கிடையாது. இதான் வெங்காயம் தெரிச்சு போடுவாங்க. வேறு தெரிச்சு போடணுமா? தூளாக ஆகியே போடுவாங்க. அதான் வேறு எதுவும் கிடையாது. மிச்சத்து போல் கோழிக்கு இருந்தால் போய் இன்ஜெக்ஷன் பண்ணி போட்டாடணும். கோழி எடுத்து எந்த கோழி தீ பண்ணாலும் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. சரிங்க, இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க. நன்றி. சரிதா.
நண்பர்களே இப்போ வந்து அழகாக வந்து ஐயா பேசினார். எல்லாத்தையும் கோழி எப்படி நாட்டு கோழி வந்து நம்ம வீட்டுங்களில் எப்படி வளர்க்கலாம், கொஞ்சமாக ஒரு கோழி வாங்கி அதே கோழிகள் வந்து உற்பத்தி பண்ணலாம். நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி வந்து வளர்த்து லாபம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருக்காரு. அவருடைய அனுபவத்தை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.